நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் வழிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனல் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இது என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. பவர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே சுவிட்சும் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பவர் ஆன் பண்ணால் வந்து பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஹோல்ஸில். 4 ஸ்க்ரூவுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க போர்டில். இந்த டிஸ்பிளே சுவிட்சோட கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காயிலையும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த 3 ஸ்க்ரூயும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு சென்சார், இங்கே ஒரு சென்சார். டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக இதுதான் வந்து காயில். இது வழியாக தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரோட டெம்பரேச்சர் சென்சாரோட கனெக்டரு. இது வந்து 2வது சென்சாரோட கனெக்டரு. இது பார்த்தீங்கன்னா ஃபேனோட கனெக்டர். எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போர்டு வந்து செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயிலையும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ப்ளஸ் வந்து இந்த இன்புட் பவர் 230 வோல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் பிளக்இன் டைப் தான். ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 2 ஸ்க்ரூவு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம் போர்டை. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு பிசிபி கண்ட்ரோல் போர்டு தனியாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஹீட் சிங்கையும் வந்து வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ, இந்த 3 ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹீட் சிங் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போர்டு வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து நம்மளுக்கு விஷுவலாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபியூஸ் ஏதோ வந்து சால்விங் பண்ணி ஒட்ட வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு. இந்த கருப்பாக எரிஞ்சிருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஃபியூஸ் போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் இல்லை இன்புட் செக்ஷனில் வந்து ஏதாவது ஷார்ட் இருந்தால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் செக்ஷனில் ஷார்ட் இருந்தால் வந்து இந்த மாதிரி ஃபியூஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபியூஸ் வந்து நம்ம இங்கே சால்விங் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் சால்விங் பண்ணி இது பண்ணும்போது ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூஸ் வந்து போயிட்டுருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து கருப்படிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் வந்து ஷார்ட் இருந்தால் வந்து அது மாதிரி வந்து ஃபியூஸ் வந்து போகும். இப்போ போர்டில் எந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயோட் மெஷர்மெண்ட் செட் பண்ணிக்கலாம். டயோடில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்து ஃபியூஸ் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஃபியூஸ் வந்து கன்னிட்டி அடிக்கல, பேர்ன் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து டயோடு, இங்கே பக்கத்தில் இருக்கிற டயோடு செக் பண்ணிக்கலாம். டயோடு ஏதாவது ஷார்ட்டாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது மாதிரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா 0.5 0.5ன்ற வேல்யூ வந்து குட் வேல்யூ தான். ஒன் சைடு தான் காண்டாக்ட் ஆகும், ஒன் சைடு வந்து காண்டாக்ட் ஆகாது. இந்த டயோடும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு. இந்த டயோடும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் பவர் வந்து எங்கெங்கே போகுது ப்ரைமரி செக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது 2 தான் வந்து நம்மளுக்கு இன்புட் பவரு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் கொடுக்குறாங்க. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வழியாக வந்து ஃபியூஸ்லேருந்து இங்கே வருது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி
இந்த இன்னொரு ஒயரம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு இது வழியாக வந்து இது என்ன காம்பனன்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் 230 வோல்ட் வந்தது. அவுட்புட் வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இது இன்புட்டு, இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த காயில் வழியை எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து இங்கே இந்த ஜம்பர் போட்டிருக்காங்க. இந்த ஜம்பர் போட்டு இந்த ஐஜிபிடிக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் செக் பண்ணோம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஷார்ட்டாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்கன்னா இது டயோடு தான். உங்களுக்கு 0.5 0.4 அது மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா ஓகே தான் டயோடு. இது ரெண்டும் கரெக்டாக, இது மூணுமே வேல்யூ நல்லா தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐஜிபிடி செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் காட்டுது, 0 வேல்யூ காட்டுது. நான் உங்களுக்கு கன்னிட்டி மோடில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். பஸ்ஸர் அடிக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த 0 வேல்யூ வந்து வரக்கூடாது நம்மளுக்கு. இது வந்து இந்த காம்பனண்ட் வந்து ஷார்ட். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட். இந்த காம்பனண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஃபியூஸும் வந்து கரெக்டான ரேட்டிங். இது பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஆம்ஸ் 250 வோல்ட்டு. அதே ரேட்டிங் இருக்கிற ஃபியூஸ் வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ காம்பனண்ட் வந்து நம்ம டீசால்டர் பண்ணி வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டையும் வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் சால்ரிங் அயனில் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஹீட் வந்து வாட்ஸ் அதிகமாக இருக்கிற சால்ரிங் அயன் வந்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல. இல்லைனா வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிட்டு வந்து இந்த காம்பனண்ட் வந்து வெளியே எடுக்க முடியாது. இந்த காம்பனண்ட் எடுத்து கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக தான் இது பண்ணணும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா ட்ராக்கே வந்து ஒரு சில டைமில் கட் ஆகிடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி நம்ம இது மாதிரி அதிகமாக இருக்கிற இடத்துல லெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐசி இல்லை பக்கத்தில் இந்த 2 லீடில் வந்து பட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கணும். அது வந்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. இல்லைன்னா நம்ம ஐசி மாற்றிட்டு மறுபடியும் வந்து பவர் ஆன் பண்ணும்போது சர்க்கியூட் வந்து மறுபடியும் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வெளியே வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். கன்னிட்டி மோட்லேயே வச்சு செக் பண்ணி காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த 2 லீடுக்கும் ஷார்ட்டு, இந்த 2 லீடுக்கும் வந்து ஷார்ட்டு. ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து இதே நம்பர் இருக்கிற
வேறு ஒரு டிரான்சிஸ்டரும் ஃபியூஸும் வந்து வேறு வாங்கிக்கலாம், வாங்கி ரீப்ளேஸ் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது அதே அந்த டிரான்சிஸ்டரும் ப்ளஸ் வந்து ஃபியூஸும் வந்து வாங்கியாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீட் இருக்கிற ஃபியூஸ் வந்து கிடைக்கல, அதனால் வந்து நம்ம லீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்து சேம் டிரான்சிஸ்டரை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 10 amps 250 வோல்ட் கிடைச்சிது. ஆனால் வந்து இது மாதிரி சால்விங் பண்ணுறதுக்கு லீடு எதுவும் இல்லை. இதில் நம்ம வேறே வந்து ஒயர் வச்சு சால்விங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த காம்பனண்ட் வந்து கரெக்டான டைரெக்ஷன், இதுக்கு முன்னாடி எந்த டைரெக்ஷன் இருந்ததோ அதே டைரெக்ஷனில் வைக்கணும். நம்ம ரிவர்ஸில் மாற்றி கனெக்ட் பண்ணாலும் வந்து மறுபடியும் வந்து இந்த காம்பனண்ட் வந்து ஃபால்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அதிகமாக எடுக்கிறது, அதனால் வந்து ட்ரை சால்விங் இருக்கக்கூடாது. மெயினாக சால்விங் வந்து பக்காவாக லெட் அப்ளை பண்ணி பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி பக்காவாக சால்வ் ஆகணும். இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சால்விங் வந்து நல்லா சால்வ் ஆகும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஏன்னா இங்கே ஹை வோல்டேஜ் 600 வோல்ட் வரைக்கும் இது பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து கரண்ட்டும் வந்து அதிகமான கரண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய வந்து காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடி தான். அதனால் வந்து இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் இருந்தாலும் இல்லை ட்ரை சால்ட் இருந்தாலும் வந்து மறுபடியும் வந்து இந்த காம்பனண்ட் வந்து ஃபால்ட் ஆகிடும். அதே மாதிரி பக்கத்தில் நம்ம சால்விங் பண்ணும்போது பக்கத்தில் எதுவும் ஷார்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சேம் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லீடும் வந்து சால்விங் பண்ணியாச்சு, பக்கத்தில் எதுவும் வந்து ஷார்ட் கிடையாது. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்துக்கணும். விஷுவலாக ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, எங்கேயும் வந்து நம்ம சால்விங் பண்ணது வந்து பக்கத்தில் எதுவும் ஷார்ட் ஆகலை அப்படின்றது. எதுவும் ஷார்ட் ஆகலை. இப்போ வந்து ஃபியூஸும் வந்து நம்ம சால்விங் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபியூஸோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா லெட்டு வச்சு சால்விங் பண்ணிக்கோங்க, அப்போ அந்த ஒயரில் சால்விங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒயர் வந்து சால்விங் பண்ணி வச்சுருக்கோம் ஃபியூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 ஒயர், இங்கே ஒரு ஒயரும் இங்கே ஒரு ஒயரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வச்சு இது ரெண்டு எண்டும் வந்து இந்த கம்பியில் வந்து சால்விங் பண்ண போகிறோம். இதை வச்சு சால்விங் பண்ணணும். பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் அந்த சைடும் சால்விங் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து சால்விங் பண்ணியாச்சு, 2 பக்கமும் பக்காவாக சால்விங் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம சால்விங் பண்ணும்போது கம்பல்சரி இந்த புகையை வந்து சுவாசிக்கக்கூடாது, அதனால் மாஸ்க் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. இப்போ வந்து இந்த போர்டு வந்து பவர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஹீட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சால்விங் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஐபி போட்டு ஒரு வேஸ்ட் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு எல்லாமே காயில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீட் சிங்கும் வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஹீட் சிங் வந்து இந்த சென்சார் மேலே ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஹீட் சிங் கொஞ்சம் புதுசாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் போர்டுக்கு கொடுப்போம். இந்த ஹீட்சிங் காம்பவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக கம்பல்சரி ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரெடி பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டப்பா பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் கடையில் கேட்டிங்கன்னா. இந்த எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடையெல்லாம் கிடைக்கும். அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் இருக்கிற 4 ஸ்க்ரூவும் வந்து நம்ம ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டவ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாயில் ஆகுது. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.